பவன் கல்யாண் முதல்ல ஆந்திரா பாலிடிக்ஸை பார்க்கட்டும். அங்கேயே இன்னும் நீங்கள் அரிச்சுவடியில் தான் இருக்கீங்க. அங்கே இன்னும் கிண்டர் கார்டன்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் மேலே வாங்க. மேலே வந்துட்டு நீங்கள் அப்போ அக்கம் பக்கத்து ஸ்டேட் பாலிடிக்ஸை பற்றி பண்ணுங்கள். முதல்ல ஆந்திர பிரதேசில் கிண்டர் கார்டனை பிடிங்க, அரசியல் கிண்டர் கார்டனை. அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் வரலாம். பாராட்டு வரேன்னு கேட்குறேன். விஜயகாந்த் எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் சொன்னதுக்கு ஜெயலலிதா என்ன கடுமையாக திட்டினாங்க தெரியுமா? 2008 என்ன உங்களுக்கு உரிமை இருக்குன்னு கேட்டா, கருப்பு எம்ஜிஆர் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இவங்களுக்குலாம் சொல்லணையே இல்லை. ஏன்னா விஜய் ரசிகர்கள் இங்கே ஏடிஎம்கேன்னு இருப்பான் இல்லையா, இருப்பானா டவுட் தான். ரொம்ப குறைவான இளைஞர்கள் தான் அங்கே இருக்காங்க. இருக்கிறவங்களும் போயிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவர் ஏதோ ஒரு உற்சாகத்தில் பயன்படுத்துகிறாரு. அவரே தொடர்ந்து எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்துகிறாரு வச்சுக்கோங்க. நிச்சயமாக ஏடிஎம்கே பார்த்துட்டு இருக்க மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்து. அவங்களாம் ஒன்றும் பெருசாக இவர் அகற்றுறது. அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா வந்து ஏடிஎம்கே மறுபடியும் வலிமையாக வரணும் அப்படின்னு தான் இருக்கே தவிர பதவியை பிடிக்கணுன்றது இல்லை. இப்போ கட்சி வந்து ரொம்ப ஸ்க்ராட்சர் இருக்குது சார். அதை நீங்கள் வந்து நல்ல எதிர்கட்சியாக உருவாக்கி 26 வந்து கணிசமான இடங்கள் பெறுறதோ அல்ல திமுக டஃப் கொடுக்குறீங்களோ தெரியாது. ஒரு ஆட்சிக்கு வர அளவுக்கு நீங்கள் கட்சியை வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. வணக்கம் நண்பர்களே. அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா? பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்களா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். அதிமுக பிஜேபியோட அணி அமைப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படியா? இல்லை, அதிமுக பிஜேபியோட அணி அமைப்பதற்கான வாய்ப்பே இல்லைன்னு இப்போ சொல்ல முடியாது. நம்ம ஆக்சுவலாக எடப்பாடி சொல்கிறாரு. இல்லை, அவர் சொல்லுவார். அதெல்லாம் எலெக்ஷன் நெருக்கத்தில் தான் பார்க்கணும். அதெல்லாம் ஏன்னா அவர் சேரில் வச்சுக்கோங்க, மறுபடியும் தோப்பார். அவர் இப்போ ஏற்கனவே வலிமையேற்று இருக்கார். பாஜகவோட கூட்டணி அமைக்கலாம் இன்னும் சேர்ப்பார். அவர் பாஜகவோட கூட்டணியோட 21 எலெக்ஷனில் 75 இடங்களும் வாங்கினார். பாஜகவோட கூட்டணி இல்லாமல் கொங்கு மண்டலத்திலேயே 3ஆவது வந்தார். அண்ணாமலைக்கு பின்னாடி பல இடங்களில் தோற்று போனார், ஒன்றுமே வாங்கலை. அவருக்கு அரித்மெட்டிக்கலாக பாஜகவோட கூட்டணி வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏடிஎம்கேக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது, அரித்மெட்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும். பாஜக, அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, வாசன், அப்புறம் வந்து ஏசி சண்முகம், ஓபிஎஸ், தினகரன், இவங்கெல்லாம் இருக்கிற கூட்டணி நல்ல கூட்டணி. திமுகவுக்கு பலமான ஒரு எதிர்ப்பை கொடுக்குற ஒரு கூட்டணியாக இருக்கும். அதை மிஸ் பண்ணிவிட்டு தனித்தனியாக நின்று வச்சுக்கோங்க, திமுகவுக்கு அட்வான்டேஜ். ஓட்டுகள் பிரியும் போது திமுக வெற்றி பெறும். ஆனால் அந்த மாதிரியான எந்த அறிகுறியும் தெரியல. முக்கியமாக சனாதன விஷயம் வரும்போது பவன் கல்யாண் பேசுனது, பவன் கல்யாணுக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவானவர்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் ட்வீட் பண்ணுறது, கருத்துக்களை பதிவிடுறது, பவன் கல்யாண் உடனே எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றிலாம் புகழ்ந்து பேசுறது, அவருடைய ஆட்சியை பற்றி பேசுறது, இப்படி சொல்லும்போது ஒரு நன்றி அப்படி மட்டும் எடப்பாடி சொல்கிறாரு தவிர ரொம்ப ரெஸ்பான்ஸ் காட்டாமல் இருக்கார். என்ன காரணம்? பவன் கல்யாண் பிஜேபியோட சேர்த்து வச்சிருவாரு அப்படின்னு நினைப்போம். இல்லை, பவன் கல்யாண் வந்து அவருக்கு என்னென்னா, அவர் இப்போ எடுத்துக்கிற இந்த லட்டு விஷயத்துக்கு அப்புறம் அவர் எடுத்துக்கிற ரோல் என்னென்னா, லட்டு விஷயத்தை வச்சு நாயுடு ஒரு பாலிடிக்ஸ் பண்ண பார்த்தார். அவர் ரொம்ப பாலிடிக்ஸ் பண்ண போகிறாரு. இவர் என்ன பண்ணுறார்? பவன் கல்யாண் அவர் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறார். ஒரு இந்துத்துவ பாலிடிக்ஸை பண்ணுறார். யார்? பவன் கல்யாண் பண்ணுறார். கோவிலில் போய் 10 நாள் விரதம் இருக்கிறது, திருப்பதி கோவிலுக்கு போகிறது. அவருக்கு என்ன பயம்னா, பிஜேபி அவரை வந்து கிறிஸ்டியன்னு சொல்லிட்டு போகிறான்னு ஒரு பயம் இருக்குது அவருக்கு. அவர் ஒய்ஃப் கிறிஸ்டியனாக இருக்கிறதுனால அது ஒரு பயம் இருக்கிறதுனால, உனக்கு மேலே நான் பெரிய ஆள்டா இந்துத்துவா பண்ணுறதுலன்னு இந்த ரெண்டு விஷயத்தில் காமிக்கிறார். அவர் காமிச்சிட்டு என்ன பண்ணுறாரு? தேசிய சனாதன வாரியம்னு ஒன்று கொண்டு வரணும்னு பிஜேபிக்கு மேலே பேசுகிறார், குரல் கொடுக்குறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதியை தேவையில்லாமல் உதயநிதியை ஒம்புக்கு இருக்கிறார். இது நடந்தது போன வருஷம். இந்த வருஷத்தில் என்ன பிரச்சனை இருக்குது? அது பிரகாஷ் ராஜை ஒம்புக்கு இருக்கிறார். பிரகாஷ் ராஜையும் ஒம்புக்கு இருக்கிறார். சனாதனத்தை பற்றி பேசும்போது பிரகாஷ் ராஜையும் ஒம்புக்கு இருக்கிறார். கார்த்தியை ஒம்புக்கு இருக்கிறார். கார்த்தி எதுக்காக நமக்கு ஒம்பு? நம்ம மெய்யழகன் படம் ஓடணுன்ட்டு அவர் கொஞ்சம் வித்ரா பண்ணிட்டார் வச்சுக்கோங்க. உதயநிதி சொல்கிற லேட்டஸ்ட் வெயிட் அண்ட் சீன்னு அவர் சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டார். பிரகாஷ் ராஜ் கவுண்டர் கொடுக்குறாரு. அவர் இவருக்கு நான் சொல்கிறேன், பவன் கல்யாண் முதல்ல ஆந்திரா பாலிடிக்ஸை பார்க்கட்டும். அங்கேயே இன்னும் நீங்கள் அரிச்சுவடியில் தான் இருக்கீங்க. அங்கே இன்னும் கிண்டர் கார்டன்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் மேலே வாங்க. மேலே வந்துட்டு நீங்கள் அப்போ அக்கம் பக்கத்து ஸ்டேட் பாலிடிக்ஸை பற்றி பண்ணுங்கள். முதல்ல ஆந்திர பிரதேசில் கிண்டர் கார்டனை பிடிங்க, அரசியல் கிண்டர் கார்டனை. அதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் வரலாம். ஏதோ உங்களுக்கு நாயுடு வந்து கூட்டணி கட்சியிலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதோ கொடுத்து வச்சுருக்காரு. அவர் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவரே மெஜாரிட்டியில் இருக்கார். அவர் ஏதோ போனால் போகிறது. சரி, பவன் கல்யாண் புது ஆளாச்சா நம்ம கொடுத்து வச்சுருக்காரு. நீங்கள் ரொம்ப ஓவராக பாலிடிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் உங்களுக்கே அது டேஞ்சராக போயிடும். ஆனால் தமிழ்நாட்டில் முக்கியமாக சொன்னதுக்கு என்ன காரணம்? அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் நிறுவனர் எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களை பற்றிலாம் புகழ்ந்து சொன்னதுக்கு என்ன காரணம்? எதுக்காக அதிமுக அதில் தயங்கி கருத்துக்களை சொல்லுது? ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டு நடிகர்களெல்லாம் ஒம்புக்கு இழுத்துட்டார்ல. அதனால் எனக்கு இவங்களை ஒம்புக்கு இழுத்தேன்னா ஏதோ ஒரு விஷயத்தோட தான் ஒம்புக்கு இழுத்தேன். எனக்கு அவங்க மேலெல்லாம் மரியாதை இருக்குது, எம்ஜிஆர் மேலே, ஜெயலலிதா மேலே அப்படின்னு காமிக்கிறதுக்காக சொல்கிறார்.
இவங்கள வம்புக்கு வைத்த ஒரே காரணத்துக்காக தான் அவங்களெல்லாம் பாராட்டுறாரு ஆக்சுவலாக அவர். சனாதன பிரச்சனையா, இல்லை அந்த சனாதனம் பற்றி சொல்வதற்கு அதிமுக தயங்குகிறதா, இல்லை பாஜகவுக்கு ரூட் போயிடும் அப்படிங்கிறது எண்ணமா? இல்லை அதாவது சனாதன பிரச்சனையில் வந்து ஏடிஎம்கே வாயை திறக்க முடியாது. ஏன்னா அதில் வந்து அவங்களுக்கு 2 விதமான நிச்சயமாக வந்து அவங்க பாஜகவுடைய ரோலை வந்து அவங்க ஆதரிக்க முடியாது. பவன் கல்யாண் சொல்கிற சனாதனத்தை ஏடிஎம்கே ஆதரிக்க முடியாது. அதை ஆதரிச்சாருன்னா இன்னும் எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. அவங்க ஒரு திராவிட கட்சியாக இருக்கிறவங்க இன்னும் எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. அதனால் அவங்க வந்து பவன் கல்யாணம் ஆதரிக்க முடியாது. பவன் கல்யாண் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் எனக்கு ரொம்ப மதிப்பு உண்டு, அவங்க மேலே ஓன்னு ஏன்னு சொல்கிறாருன்னா, ஏற்கனவே வேறு பல நடிகர்களை வந்து இது பண்ணிட்டார். அவங்களோட வந்து ஒரு பேட்டில் ஆரம்பிச்சிட்டார், ஒரு சண்டை மோத ஆரம்பிச்சிட்டார். சரி, இவங்களோட நம்ம மோதுறோமே, நம்ம தமிழ்நாட்டில் எல்லா நடிகர்களும் அப்படி இல்லை, நம்ம மதிப்பு வச்சிருக்கிற எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர் மேலே நம்ம மதிப்பு வச்சிருக்கோம்னு சொல்லி ஒரு அந்த இஷ்யூவை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறாரு, வேற ஒன்றும் கிடையாது. பட் அதிமுக கொஞ்சம் கவனமாக இருக்குல்ல, இது பிஜேபி பக்கம் எடுத்துகிட்டு போயிருமோ அப்படின்னு. பவன் கல்யாணுக்கு சொல்கிறதுக்கு ஆமான்னு சொல்கிறதோ இல்லைன்னு சொல்கிறதோ அதனால் ஒரு ஏடிஎம்கேக்கு எம்பாரஸ்மெண்ட் வரதோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சார். பவன் கல்யாண்னால ஏடிஎம்கேக்கு ஒன்றும் பெரிய எம்பாரஸ்மெண்ட் வராது. பவன் கல்யாண் எடுக்கிற எல்லா ஆக்ஷனுக்கும் ஏடிஎம்கே எம்ஜிஆர் எம்ஜிஆரை பாராட்டினாலும் நன்றின்னு சொல்ல வேண்டியது தான். அதில் என்ன இருக்குது? அதாவது வந்து அதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எம்ஜிஆர் படத்தை விஜய் கூட தான் யூஸ் பண்ணுறாரு, அண்ணா படத்தை விஜய் கூட தான் யூஸ் பண்ணுறாரு, ஒரு பாட்டில் யூஸ் பண்ணியிருக்காரு. மூன்று எழுத்து அதை யூஸ் பண்ணியிருக்காரு. கொடி அறிமுக அதுக்கு என்ன சொல்லுவார்? அதுக்கு எடப்பாடி பாராட்டுவாரான்னு கேட்குறேன். விஜயகாந்த் எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் சொன்னதுக்கு ஜெயலலிதா என்ன கடுமையாக திட்டினாங்க தெரியுமா? 2008 என்ன உங்களுக்கு உரிமை இருக்குன்னு கேட்டா, கருப்பு எம்ஜிஆர் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இவங்களுக்கெல்லாம் சொல்லணையே இல்லை. எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ சார், அவங்க வந்து ஏடிஎம்கேக்கு உரியவங்க ஆக்சுவலாக. அதை வந்து நீங்கள் இன்னொரு கட்சி அவங்க பொது தலைவர்கள் பட்டியலில் நம்ம பொதுவாகவே நம்ம சுதந்திரத்தின் போது போராடின தலைவர்கள், சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள், அவங்கள தான் நம்ம பொதுவாக வந்து ஒரு பொதுவான தலைவர்களாக வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு நடப்பு இந்த சமீப காலகட்டத்தில் ஒரு 30, 40, 50 வருஷத்துக்குள்ளே ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை செபரைஸ் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை கொண்டிருக்கிற ஒரு தலைவர்களை இன்னொரு கட்சி டக்குன்னு எடுத்துக்கிற விஷயம் இருக்குல்ல, அதை வந்து இன்னொரு கட்சியில் இருக்கிற தலைவர்கள் எப்படி அதை வந்து அலோவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவோ இன்னொரு கட்சி கொண்டாடுறது வந்து தப்பான விஷயம். அதுக்கு தான் ஜெயலலிதா விஜயகாந்த் பற்றி ஜெயலலிதா சொன்னதை உங்களுக்கு சொன்னேன். கருப்பு எம்ஜிஆர்னு தன்னை சொல்லிட்டதுக்கு விஜயகாந்தை கடுமையாக அட்டாக் பண்ணாங்க. உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது எம்ஜிஆர் பேரை சொல்கிறதுக்குன்னு கேட்டாங்க. இன்றைக்கி எடப்பாடி கேட்பாரா விஜயை பார்த்து எப்படி எம்ஜிஆர் படத்தை யூஸ் பண்ணின்னு கேட்பாரா? தைரியம் இருக்கான்னு கேட்குறேன். இருக்காது. ஏன் எம்ஜிஆர் எல்லாருக்கும் பொதுவானவர்? எம்ஜிஆர் பொதுவானவர் கிடையாது சார், அவர் ஏடிஎம்கேக்குரியவர் சார். அவர் ஏன் அப்போ ஜெயலலிதா கேட்டாங்க? பொதுவானவர்னா கருப்பு எம்ஜிஆர் சொல்லிட்டு போகிறாரு, விட்டு போக வேண்டியது தானே, ஏன் கேட்டாங்க விஜயகாந்த் பார்த்து கேள்வி? எம்ஜிஆர் பற்றி திமுக கூட பேசுது. இல்லை சார், பேசலாம் சார், ஆனால் அவங்க கொண்டாடலையே, அதை வச்சு ஓட்டு வாங்க எண்ணத்தில் இல்லையே. நீங்கள் கருப்பு எம்ஜிஆர் சொல்கிறது மூலமாக எம்ஜிஆர் ஆதரவாளர்களை உங்கள் பக்கம் இழுக்கிறீங்கல்ல. நீங்கள் எம்ஜிஆர் படத்தை காமிக்கிறது மூலமாக எம்ஜிஆர் ஆட்களை இழுக்கிறீங்கல்ல நீங்கள். அப்போ உங்களுக்கு அரசியல் ரீதியாக உங்களுக்கு பாதிப்பு உண்டாதா இல்லையா? அதுதான் ஜெயலலிதா அந்த விஷயத்தில் கட் அண்ட் ரைட்டாக இருந்தாங்க. இன்றைக்கி விஜயகாந்த் வந்து விஜய் வந்து எம்ஜிஆர் படத்தை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது கேட்கணும், ஏடிஎம்கே ஆட்கள் கேட்கணும். எம்ஜிஆர் எங்கள் தலைவர், நீங்கள் உங்கள் கட்சிக்கு வேறு ஏன் எங்கள் தலைவர் யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் தான் சொல்லிட்டீங்கல்ல பெரியார், அம்பேத்கர், காமராஜர் படிங்கன்ட்டு, அவங்க படத்தை யூஸ் பண்ணிட்டு போங்க. எதுக்கு எம்ஜிஆர் படத்தை யூஸ் பண்ணுறீங்க? ஒரு பக்கம் காமராஜர் படத்தை யூஸ் பண்ணுறீங்க, ஒரு பக்கம் பெரியார் படத்தை யூஸ் பண்ணுறீங்க, அம்பேத்கர் படத்தை யூஸ் பண்ணுறீங்க, அண்ணா படத்தை யூஸ் பண்ணுறீங்க, எம்ஜிஆர் படத்தை யூஸ் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை? ஆனால் எடப்பாடி ரொம்ப சீரியஸாக இருக்காரு. ஓபிஎஸ் நல்ல வேலை பாஜகவோட தீன்தயாள் உபாத்யாயா, ஷியாமா பிரசாத் முகர்ஜி படத்தை யாரும் விஜய்கிட்ட சொல்லலை போல் இருக்கணும், இன்னும் விஜய்க்கு தெரியாது போல் இருக்கணும். முட்டை அந்த படத்தையும் யூஸ் பண்ணுவார்னு நினைக்கிறாரு. வாஜ்பாய் படம் ஏதாவது படத்தை கூட யூஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். என்ன உங்கள் கொள்கை என்ன ஆக்சுவலாக வந்து நீங்கள் அதிமுக சொல்லுங்கள். அதிமுகவுடைய தலைவர்கள் சார், கட்சியை ஆரம்பித்தவர் எம்ஜிஆர், அந்த கட்சியை அடுத்த கட்டமாக வளர்த்து எடுத்தவங்க ஜெயலலிதா, அதுக்கு இப்போ சொந்த கொண்டாடி இருக்கிறவங்க இபிஎஸ் போன்றவர்கள். இவங்க எப்படி வந்து தங்களுடைய ஸ்தாபகர், தங்கள் கட்சியோட ஸ்தாபகரை இன்னொரு கட்சிக்காரன் பயன்படுத்துகிறாங்கன்னா எப்படி விடுறாங்க ஆக்சுவலாக? ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் பிஜேபி வேண்டாம் அப்படிங்கிற நிலைமை எப்படி இருக்குமா? இல்லை நீங்கள் சொன்னீங்க எதுக்காக விஜய் எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்த அனுமதிச்சாங்க அப்படின்னு. ஆனால் ஓபிஎஸ் அதிமுக பெயர் எடுப்பதையோ இல்லை ஜெயலலிதா படத்தை பயன்படுத்துவதையோ, கொடியை பயன்படுத்துவதையோ, கரை வேட்டி போடுவதையோ அவங்க தடுத்துட்டாங்களே. இல்லை, அதான் சொல்கிறேன், அவங்க கட்சியை சேர்ந்த ஆட்களையே அவங்க தடுக்கும்போது எம்ஜிஆர் படத்தை விஜய் யூஸ் பண்ணுறதுக்கு ஏன் அலோவ் பண்ணுறாங்க? அதான் கேட்குறேன் நான். அதாவது அவங்களுக்கு என்னென்னா தேர்தலும் போது என்ன மாதிரியான சுச்சுவேஷன் டெவலப் ஆகும்னு தெரியாது. எதுக்குடா விஜய் அனாவசியமாக தேவையில்லாமல் பகிச்சிக்கணுன்ற ஒரே பாயிண்ட் தான், விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா விஜய் ரசிகர்கள் இங்கே ஏடிஎம்கேன்னு இருப்பான் இல்லையா? இருப்பானா டவுட்டு தான், ரொம்ப குறைவான இளைஞர்கள் தான் அங்கே இருக்காங்க.
இருக்கிறவங்களும் போயிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவர் ஏதோ ஒரு உற்சாகத்தில் பயன்படுத்துகிறாரு. அவரே தொடர்ந்து எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்துகிறாரு வச்சுக்கோங்க, நிச்சயமாக ஏடிஎம்கே பார்த்துட்டு இருக்க மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்து. ஏன் எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை பாஜக கூட பயன்படுத்துச்சே? அது தப்புன்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே. அது நிறைய பேர் தப்புன்னு தானே சொல்கிறாங்க. நீங்கள் நரேந்திர மோடி படத்தை எடுத்துகிட்டு எம்ஜிஆர் படத்தை போட்டு ஓட்டு கேட்டதே வந்து அந்த கட்சிக்கு தான் அது வந்து அவமானம். ஆக்சுவலாக வந்து உங்கள் தலைவர் படத்தை போட்டு ஓட்டு கேட்காம கேட்டால் கூட்டணி கட்சி தலைவர் படத்தை போட்டு ஓட்டு கேட்குறேன் அப்படின்றாங்க. சரி, ஓகே, அதாவது கூட்டணி கட்சின்ற முறையில் ஓகே. இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்குள்ளேயும் எம்ஜிஆர் படத்தை போட்டார்னா அந்த எம்ஜிஆர் இன்னொரு கட்சியோட ஃபவுண்டர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த கட்சி ஆக்டிவாக இங்கே இருக்குல்ல தமிழ்நாட்டில். அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது எந்த விதத்தில் கரெக்டு? நான் ஜெயலலிதாவோட அவங்களுடைய வியூலேருந்து தான் எடுத்து பேசுகிறேன். அவங்க வியூவில் வந்து ஒருத்தர் தன்னை கருப்பு எம்ஜிஆர் சொல்லிட்டதே அப்ஜெக்ட் பண்ணாங்க அவங்க. முக்கியமாக பாஜக சேர்த்து வைக்கும், ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்து வைக்கும் அப்படிங்கிறனாலையும் பிஜேபி டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறாங்கல்ல, அதிமுக எடப்பாடி கீப் அப் பண்ணுறாருல டிஸ்டன்ஸை. இல்லை, பாஜகவோட சேர்றது தான் அவங்களுக்கு பெட்டர் ஏடிஎம்கேக்கு. இல்லாட்டி அது வந்து மறுபடியும் தோக்கும், மோசமாக தோக்கும். அரித்மெட்டிக்கலாக அதான் கரெக்டான ஒரு அணியாக இருக்க முடியும். அது அவர் வந்து பாஜகவோட சேரில் தனியாக தான் நிற்கிறார். 26 அவர் தனியாக தான் போகிறார் அப்படின்னா அவர் இன்னும் இந்த மற்ற மிச்சம் மீதி இருக்கிறவங்க ஓபிஎஸ், தினகரன், சசிகலா இவங்களெல்லாம் சேர்க்காம இதே மாதிரியே இருந்து தனியாக தான் போகிறார் வச்சுக்கோங்க. பாஜகவோட போகல வச்சுக்கோங்க, ஒரு மெகா கூட்டணி அமைக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் தோல்வியை தழுவார். 10 தோல்வி பழனிசாமி, 11வது தோல்வி பழனிசாமி எழுதுவார். ஓபிஎஸ் பற்றின கேள்வி கேட்க வேண்டாங்கிறாரு. அதுலேருந்தே அவருக்கு ஒரு பயம் இருக்கிறது தெரியுது. அவரை வந்து அவரை பற்றியே பேச வேண்டாம்னா பூனை கண்ண முடியும்னா உலகம் இருண்டுருமா சார்? நான் கேட்குறேன். சரி, நாங்கள் பேசலை, ஓபிஎஸை பற்றியே பேசலை. அப்போ ராமநாதபுரத்தில் நீங்கள் பின்னாடி 3வது ஓட்டு வாங்கினீங்க சொல்லுங்கள். உங்கள் ரெட்டால் ஏன் 3வதாக போச்சு? ஓபிஎஸ் கீழே ஏன் போனீங்க? ஓபிஎஸை பற்றி பேசவே வேண்டாம்னா அப்போ நீங்கள் ஓபிஎஸோடு அதிகமாக ஓட்டு வாங்கி காமிச்சிடணும். சார், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய கட்சியில் நீங்கள் அந்த கட்சியை நீங்கள் நடத்துகிற விதம், கட்சிக்குள்ள ஆதரவு, உங்களுக்குள்ள செல்வாக்கு, இதெல்லாம் எங்களுக்கு தெரிவிக்கிற ஒரே மானிட்டர் வந்து தேர்தல் தான். அதன் மூலமாக தான் நான் உங்களை கணிப்போம். நாங்கள் நீங்கள் வந்து ஓபிஎஸ்க்கு மேலே ஓட்டு வாங்கி காமிச்சிருந்தீங்கன்னா உங்கள் ரெட்டையில் உங்கள்கிட்ட இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ரெட்டையில் தினகரனுக்கு மேலே ஓட்டு வாங்கி காமிச்சிங்கன்னா ரெட்டையில் உங்கள்கிட்ட இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு மேலே ஓட்டு வாங்கி காமிச்சிங்கன்னா ரெட்டையில் உங்கள்கிட்ட கொங்கு மண்டலம் எங்கள் கோட்டை நீங்கள் சொல்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது. ரெட்டையில் உங்கள்கிட்ட இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லாத்துலேயும் 3வது இடத்துக்கு வந்துட்டு ஏன்னா ஓபிஎஸ் பற்றியே பேச மாட்டேன் அப்படின்னா கேட்கறதுக்கே நல்லா இல்லையே. நீங்கள் உங்கள் பவரை, உங்கள் ஸ்ட்ரென்த்தை நிரூபிச்சுட்டு நீங்கள் பேசுங்க சார். ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க. ஏன்னா யாரையுமே சேர்க்க மாட்டேங்க. ஏடிஎம்கே அனைவரையும் அரவணைத்து கொண்டு ஒரே பார்ட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு இழந்த செல்வாக்கை நீங்கள் மீட்டெடுக்க முடியும். 45% ஜெயலலிதா ஆட்சிக்காரர் இருந்த வாக்கு வங்கி இன்னைக்கு 20% இறங்கியிருக்கு. இல்லை, அவரே சொல்கிறாரு கிட்டத்தட்ட 10-15% குறைஞ்சிருச்சு அப்படின்னு எடப்பாடியே சொல்கிறார். இன்னும் குறைஞ்சிட்டே இருக்கும். ஒன்றாகலைன்னா இன்னும் குறைஞ்சிட்டே இருக்கும். அது ஆகணும் தான் நினைக்க முடியுமா? என்ன ஒன்றானா தான் குறையாமல் இருக்குமா என்ன? இல்லை, ஒன்றானா அட்லீஸ்ட்டு ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா தொண்டர்கள் ஓரணியில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்றது மக்கள்கிட்ட வந்து ஒரு மெசேஜை கொண்டு போகும் சார். ஏடிஎம்கேன்ற பார்ட்டி டிஎம்கேக்கு எதிராக இருக்கிற இன்னொரு வலிவான பார்ட்டின்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு போகும். அதை நீங்கள் கொடுக்கணும்ல. இப்போ தொண்டர்களுக்கே நம்பிக்கை இல்லையே சார். 26 எலெக்ஷன் நம்ம வின் பண்ணுமோன்னு தொண்டர்களே யோசிக்கிறான்ல. அந்த நம்பிக்கையை நீங்கள் போக்கி தொண்டர்கள் எப்படி வேலை செய்வான்? இப்போ தொண்டர்கள் வேலை செய்யணும்ல, அவங்க வேலை செய்ய வேண்டாமா? அவங்களுக்கு அப்போ நம்பிக்கை, கட்சி வந்து ஒரு ஆட்சிக்கு வருதோ இல்லையோ திமுகவுக்கு டஃப் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரணும்ல. அப்போது வந்து நீங்கள் அது நம்பிக்கை கொடுக்கறது ஏற்றபடி நீங்கள் ஒன்றுபடணும்ல. அந்த ஒன்றுபடாதவரையும் நீங்கள் வந்து இல்லை ஒன்றுபடாதையே நாங்கள் வலிமையாக இருக்கோம்னு சொன்னால் அப்போது கடந்த தேர்தல் அதை காமிக்கலைன்றதான் நம்ம பாயிண்ட்டாக இருக்குது. வரப்போகிற தேர்தல் காமிக்கணும்னா அப்போ பார்த்துக்கலாம். இப்போ இதுவரையும் நீங்கள் வந்து உங்கள்கிட்டேருந்து பிரிஞ்சு போனவங்களால உங்களுக்கு நஷ்டம் அப்படின்றது தான் நம்மளுடைய பாயிண்ட்டு. இல்லைங்க லாபம்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா தொடர்ந்து நீங்கள் தோல்வியை தழுவிட்டிருக்கீங்க. கொங்கு மண்டலம் எங்கள் கோட்டைன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஏடிஎம்கே கோட்டைன்னு. 21 பாஜகவோட இருந்தீங்க, 10 இடங்கள் அங்கே வின் பண்ணீங்க அந்த மாவட்டத்தில். அப்புறம் நீங்கள் இப்போ பிரிஞ்சு வந்த பிறகு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அண்ணாமலைக்கு பின்னாடி வந்தீங்க. கொங்கு மண்டலத்தில் ஒரு சீட் கூட உங்களால் வாங்க முடியல. அப்போ இதெல்லாம் எதை காமிக்குது? ஆக்சுவலாக பின்னாடி இருக்கீங்க, வாக்குகளை இழந்துட்டீங்கன்றதான் காமிக்குது. அப்போ வாக்குகளை எப்படி சேர்க்கணும்? நீங்கள் அவரே சொல்றாரு 10% குறைஞ்சிருச்சு அப்படின்னு. அது ஏற்றுறதுக்கான வழிகளை செய்யுங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் சொல்கிறார், ஐடிவிங்கிட்ட சொல்கிறாரு. அது பொதுவாகவே அவர் இது வரைக்கும் நாங்கள் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம், வாக்கு சதவீதம் அதிகமாகி இருக்கிறது என்று சொன்ன கூட்டிலிருந்து மாறுபட்டார், ஒத்துக்கிட்டாரு அப்படியா? இல்லை அடுத்து ஒரு வியூகத்தை வகுத்துட்டு இருக்காரு அப்படியா? இது எந்த வியூகமும் வகுக்க வேண்டாம் சார். பிரிஞ்சு போனவங்கள ஒன்று சேர்த்துட்டாலே போகிற மக்களுக்கு நம்பிக்கை வந்துடும். அது அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையே. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கட்சி பின்னாடி போகும். இல்லை, அவருக்கு அதில் விருப்பம் இல்லை. அது ஒரு நல்ல ஒரு உத்தியை நினைக்கிறது, நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை நினைக்கல. அவர் நினைக்கல சார். பட் நம்மளுடைய பார்வையில் நம்ம சொல்கிறோம், நீங்கள் அப்படி இருந்தால் உங்கள் கட்சி இன்னும் பின்னுக்கு தான் போகும்னு சொல்கிறோம் நாங்கள்.
நீங்கள் அதுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு உதாரணம். இல்லை, முக்கியமாக இந்த 6 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னால் அதுக்கப்புறம் முக்கியமாக 6 மூத்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே அவர்கிட்ட போய் சமரசம் செய்ய முயற்சி செய்யும்போது அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டார்ல, அப்படிதான் செய்திகள் வெளியே வந்துச்சு. ஆமாங்க, அதாவது அவர் இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்லியிருக்காரு, இந்த 6 பேர்கிட்டையும் நீங்கள்லாம் வேணா போய் அவங்க கூட சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி அவங்கள காயப்படுத்தியிருக்காரு. ஆக்சுவலாக அது உண்மையாக பொய்யான்றதை வெரிஃபை பண்ணணும். எனக்கு கேள்விப்பட்ட வரையும் சொல்கிறேன் நான். நீங்கள் எவ்வளோ தூரம் பேசுகிறீங்க, நீங்கள் போய் அவங்க கூட சேர்ந்துக்கோ அப்படின்னா எவ்வளோ தூரம் இதாக இருக்கார் பாருங்க. அதாவது அவர் வந்து இவங்களை ஓபிஎஸ்ஸை சேர்க்கக்கூடாது, தினகரனை சேர்க்கக்கூடாதுன்றதும் ரொம்ப தெளிவாக இருக்கார். சேர்ந்து ஏடிஎம்கே மறுபடியும் வந்து ஸ்ட்ராங்காக வரக்கூடாதுன்னு நினைக்கிறார் எடப்பாடி, அப்படின்னு தான் நினைக்கிறாருன்னு தான் நமக்கு தோணுது. ஆக்சுவலாக வந்து எல்லாரையும் ஒன்று அரவணைத்து கொண்டு நம்ம எலெக்ஷனை சந்திக்கணும் அப்படின்ற எண்ணமே அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியல. சின்ன உங்ககிட்ட இருந்து என்ன சார் பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து ஒரு அந்த உதாரணம் சொல்லக்கூடாது, சொல்கிறேன். சின்ன வந்து உங்ககிட்ட இருக்கிறதுனாலே உங்களுக்கு அது அட்வான்டேஜே தெரியல. ஆக்சுவலாக வந்து முக்கியமாக இந்த 6 பேர் போனாங்க, அவங்க பேசுனாங்க, அவர் போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறது போது அந்த மூத்த அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன், திரு சிவி சண்முகம், தங்கமணி, வேலுமணி இங்கெல்லாம் போனாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வேணும்னா நீங்களே போயிருங்க அப்படின்ட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அடுத்தபடியாக அடுத்த கட்ட தலைவர்களுக்கு கூட அவர் தயார்படுத்திட்டு இருக்காரு, கொம்பு சீவிட்டு இருக்காரு அப்படின்லாம் தகவல்கள் வருது. ஆனால் அந்த மூத்த அமைச்சர்கள் 6 அமைச்சர்கள் அப்படியே அமைதியாக இருந்துருவாங்களா? முன்னாள் அமைச்சர்கள் அப்படியே இருந்துருவாங்களா? இல்லை இன்னும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்பந்தம் கொடுத்து அவரை சமரசம் செய்து சமாதானம் செய்து நீங்கள் சொல்கிற மாதிரி பிரிந்தவர்களை சேர்வு வைப்பதற்கான முயற்சி எடுப்பாங்களா? இல்லை, நிச்சயமாக பிரிந்தவர்களை சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகள் அவங்க எடுப்பாங்கன்னு தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்களுக்கும் நல்லா தெரியும் கட்சி ஒன்றா சேர்ந்தால் தான் வலிமையாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக பல தேர்தலில் தோற்றுருக்கு சார், இல்லைன்னு சொல்ல வரல. பட் இந்த மாதிரி மோசமாலாம் தோக்காது. 7-8 தொகுதியில் டெபாசிட் இழக்கிறது, 13 தொகுதியில் 3வது வர்றது, இதெல்லாம் நடக்காது. ஒரு தொகுதியில் 4வது வர்றது, இது மாதிரி மோசமாக தோக்காது. தோக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. எம்ஜிஆர் காலத்தையும் தோற்றுருக்கு, ஜெயலலிதா காலத்தையும் தோற்றுருக்கு. ஆனால் இந்த மாதிரி மோசமாக தோற்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி தோல்விக்கு நீங்கள் என்ன கூட்டம்லாம் போட்டிங்களே, என்ன பண்ணீங்க? நீங்கள் கூட்டம்லாம் போட்டு கலந்து ஆலோசிச்சிங்களே, அவங்ககிட்ட வரவங்ககிட்டலாம் நீங்கள் பிரிஞ்சு போனவங்களை சேர்க்கணும்னு பேசாதீங்க, கண்டிஷன் போட்டு தான் நீங்கள் கூப்பிட்டீங்க எல்லாரையும். இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு கிட்ட மனம் திறந்து பேசுறதுக்கு கூப்பிட்டுட்டு இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு அப்புறம் என்ன பண்ணுவான்? அவங்களுக்கு என்னென்னா இப்போ கட்சியில் இருக்கணும் என்னென்னா சின்ன இவர்கிட்ட இருக்குது, நம்ம இவர் கூட இருந்துட்டு போகலாம். அந்த 3000 பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒரு 62 எம்எல்ஏக்கள், அப்படி இப்படி ஒரு 5000 பேர் தமிழ்நாடு முழுக்க சாலிடா இவர் பின்னாடி இருந்தாங்கன்னா அதுவே போகணும்னு எடப்பாடி நினைக்கிறார். ஆனால் அதே மாதிரி அவர் கணக்கு போட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் ஒரு மூத்த தலைவர், முதலமைச்சராக இருந்தவர், கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கார். அந்த கணக்கு சரியாக வந்துடும் நினைப்பாரு. அவருக்கும் சில உத்திகள் இருக்கும்ல. அந்த கணக்கு சரியாக வரல இல்லை இதுவரையும், அதானே பேசுகிறோம் நம்ம. அவருக்கு தெரியுமில்ல இது இப்படி இருந்தால் ஜெயிக்காது அப்படின்னு. இப்படி இருந்தால் ஜெயிக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் நம்மளுடைய பதவி போயிடும் அப்படின்ற போது அவருக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கு இல்லையா? அது மற்றவங்களாம் வந்து சேரும்போது அவருடைய பதவி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அவர் பயப்படுறாரு. ஒரு தலைவருக்கு அது இருக்கலாமா கூடாது? அது இருக்கக்கூடாது. ஏன்னா தலைவர் முதல்ல தன் மேலே நம்பிக்கை வைக்கணும். என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் தான் இந்த கட்சிக்கு தலைவர் அப்படின்றதுல அவர் உறுதியாக இருக்கணும். அவருக்கே ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? இல்லை, அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லை. அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லை தான் சார். இருந்தாலும் உங்கள் பின்னாடி பொதுக்குழு இருக்குது, உங்கள் பின்னாடி மந்திரிகள் இருக்காங்க, உங்கள் பின்னாடி செயற்குழு இருக்குது அப்படின்ற தைரியம் இருக்குல்ல. அதனால் நம்ம பதவி யாரும் பிடுங்க முடியாதுன்ற நம்பிக்கையாவது உங்களுக்கு இருக்கணும்ல. அது ஓபிஎஸ் தான் சேரட்டும், சசிகலா தான் சசிகலா எடுத்துக்கோங்க. அவங்க நாளைக்கு இந்த கட்சியில் சேர்த்திங்கன்னா என்ன சார் அதிகாரம் பண்ணுவாங்க? அவங்க ஜெயலலிதா இருந்தபோது பண்ண அதிகாரம் வேறு, இப்போ பண்ண முடியுமா? அவங்க அந்த அதிகாரம் ஜெயலலிதா கொடுத்த அதிகாரத்தை அவங்க பயன்படுத்தினாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியும் அவங்க நிலைமை என்ன, அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹானரி போஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க இருக்க போகிறாங்க. தினகரனுக்கு நல்லா உழைக்கிறவர், யங்ஸ்டராக இருக்கிற அவருக்கு நீங்கள் நல்லா போஸ்ட்டை கொடுக்கலாம், அவர் கட்சியை இணைக்கலாம். அதே மாதிரி ஓபிஎஸ் அனுபவிக்கவர், அவர் எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் அப்படின்றாரு. நீங்கள் கொடுத்தா கொடுக்காட்டி போங்க. இதெல்லாம் பேச்சுவார்த்தையில் தீர்மானிக்கிறது தானே. மொத்தத்தில் என்னென்னா தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு மெசேஜை கொடுக்குறீங்க. நாங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய அந்த வழி வந்த நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு விட்டோம். இனிமேல் நாங்கள் வந்து திமுகவுக்கு வந்து நாங்கள் தான் எஃபெக்டிவான ஒரு பார்ட்டி, ரீஜனல் லெவலில் பாஜக தான் இங்கே ஒன்றும் வேலைக்காகாது, நாங்கள் தான் திமுகவுக்கு நேர் எதிராக இருக்கிற பார்ட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, உண்மையான எதிர்க்கட்சியாக செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதை நீங்கள் பண்ணுங்கன்னு தான் நம்ம எடப்பாடியை சொல்கிறோம் நம்ம. ஆனால் நீங்கள் சொன்னவரெலாம் உள்ளே வந்தாங்கன்னா எடப்பாடியை தூங்க விடுவாங்களா? இல்லை, எடப்பாடி அவர் தான் சொல்கிறேன். அவருக்கு பொதுக்குழு ஆதரவு இருக்கிறவரையும், அவருக்கு வந்து செயற்குழு மந்திரிகள்லாம் ஆதரவு இருக்கிறவரையும் அவர் யாரும் பதவி விட்டு ஒன்றும் அகற்ற முடியாது. இல்லை, நீங்கள் சொல்கிறவங்கெல்லாம் வந்தாங்கண்ணா, சசிகலா வந்தாவோ, டிடிவி வந்தாவோ, அவங்களாம் வந்து அவங்களாம் ஒன்றும் பெருசாக இவர் அகற்றுறது. அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா வந்து ஏடிஎம்கே மறுபடியும் வலிமையாக வரணும் அப்படின்னு தான் இருக்கே தவிர பதவியை பிடிக்கணுன்றது இல்லை. இப்போ கட்சி வந்து ரொம்ப ஸ்க்ராட்சில் இருக்குது சார். அதை நீங்கள் வந்து நல்ல எதிர்கட்சியாக உருவாக்கி 26 வந்து கணிசமான இடங்கள் பெறுறதோ அல்லது திமுகவுக்கு டஃப் கொடுக்குறீங்களோ தெரியாது. ஒரு ஆட்சிக்கு வர அளவுக்கு நீங்கள் கட்சியை வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது.
அது எடப்பாடி தலைமையில் முடியாதுன்ற போது மற்றவங்களாம் அவங்க சேர்த்துக்கணும். அவங்க உள்ளே வந்தாங்கன்னா பதவி கேட்பாங்கன்னா காலப்போக்கு அரசியல்ன்றது சார். கோஷ்டி அரசியல்ன்றது என்னன்னா, இப்போது நீங்கள் கொஞ்சம் உங்களை கொஞ்சம் பலவீனப்படுத்திட்டு நான் மேலே வரத்துக்கு ட்ரை பண்ணணும். ஓபிஎஸ்ஸை பலவீனப்படுத்திட்டு தானே நீங்கள் மேலே வந்தீங்க. இபிஎஸ்ஸை முதல்வர் கேண்டிடேட் நான் தான், எதிர்க்கட்சி தலைவர் நான் தான், எல்லாமே நீங்கள் தானே பண்ணி வந்தீங்க. அப்போ அவரை முதுகில் குத்தி ஒரு நாள் ஓரம் கட்டி வெளில அமிச்சிங்கல்ல. அரசியல்ன்றது அப்படி தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் கட்சி சுவர் இருந்தால்தான் சித்திரம்ன்ற மாதிரி கட்சி இருந்தால் தான் நீங்கள் கட்சிக்குள்ளே இந்த பாலிடிக்ஸ்லாம் ப்ளே பண்ண முடியும். கட்சி ஒரு பலமாக இருக்கணும், கட்சி ஆட்சிக்கு வரத்துக்கூடிய வாய்ப்பு கிடைக்கணும். அப்படின்னா எல்லோரும் ஒன்றாக இருக்கணும். அதுக்குள்ளே ஒரு பவர் பாலிடிக்ஸ் போகும், அதை வந்து எப்படி அந்த மேனேஜ் பண்ணணுன்றதை நீங்கள் பொறுப்பில் இருக்கிற நீங்கள் அதை டேக்கிள் பண்ணிக்கணும். ஆனால் கட்சியை ஸ்ட்ராங்காக பண்ணணும், கட்சி ஆட்சிக்கு வரணும்னா அனைவரும் ஒன்றுபட்டு தான் தீரணும். இந்த மாதிரி இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்க தான் செய்யும். அதை நீங்கள் மெதுவாக சமாளிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சியில் கருத்தில் குறிமிக திரு பிரியன் மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.